ஏங்க இப்படி இருக்கிறீங்க? எதனால இப்படி இருக்கிறீங்க? மூஞ்சி மூஞ்சிக்கு வச்சு கவலை, கண்ணீர், கஷ்டம். ஒரு விஷயத்த யோசிச்சு பாருங்க. நமக்கு கை கால் இருக்குது. நல்லாதான் இருக்குதுன்னு பாக்குறதுக்கு கூட. ஆனா, இதுல எத்தனை பேர் குறைவுள்ளவங்களா இருந்துட்டு எத்தனை பேர் சாதிச்சிருக்கிறாங்கல்ல. அவங்களெல்லாம் நினைக்காம நமக்கு இருக்கிற குறைவே நம்ம பெருசா நினைச்சிட்டே இருக்கிறோமே, அது தப்பு தானே. நமக்கு என்ன குறை இருந்தாலும் சரி, நம்ம இன்னைக்குரிய கவலையை இன்னைக்கே மறந்துடும் சரிங்களா. நாளைக்கு என்ன நடக்க போகுது, நாளானைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம வந்து திங்க் பண்ணக்கூடாது. ஓவர் திங்கிங் உடம்புக்கு ஆகாது சரிங்களா. அதனால அப்படி யோசிக்காம இன்னைக்கு என்ன கவலை வருது, அந்த கவலையை வந்துட்டு அனுபவிச்சுக்கோங்க, விட்டுருங்க. ஏன்னா அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷான நாள், உங்களுக்கான நாள். தேவன் உங்களுக்கு தேவைகளை சந்திக்க போற நாள். நீங்க வந்துட்டு விசுவாசிக்கணும் ஃபர்ஸ்ட். ஏசப்பா எனக்கு எது செய்வாங்க அப்படின்ட்டு நீங்க ஒரு சமூகத்துல போய் அமரணும். நீங்க பாக்கல என்ன சொல்றேன்னா, உலக மக்கள் போல வாழ்ந்துட்டு தேவன் எனக்கு எதுவுமே செய்யலையே அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. தேவன் சமூகத்துல நம்ம அமர்ந்திருந்து அவருக்காக காத்திருக்கும் போது நமக்கு எல்லாமே கிடைக்கும்.